கஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய உங்கள் மனைவிக்கு நீங்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள்? பேரை சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். சித்ரா. ஆனா அந்த செலவு செய்யும் போது கத்ரா. அடே பேயில போமா. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா. நான் என் ஒய்ஃபை வந்து பிச்சைக்காரின்னு தான் சொல்லுவேன் சார். பிச்சைக்காரி தான் சார். ஹலோ, எங்க கூட்டு போனாலும் எதுவுமே செலவழிக்கிறதுல. ஐயா அப்படிலாம் சொல்லாத கண்ணு. இந்த பாரு, நீயே என்ன மாதிரி கஞ்சத்தனமா இருக்க பழகிக்க, இல்லைன்னா இந்த நாட்டுல வாழவே முடியாதுமா. பிச்சைக்காரின்னு வச்சுக்கிறது நல்லா இருக்கு, அதான் கூப்பிடு. எப்பயும் அப்படிதான் சொல்லுவேன். ஓ அப்படிதான் சொல்லுவீங்க? நேரடியாவே சொல்லிடுவேன், பிச்சைக்காரி தான். செம ஓப்பனா பேசினாருங்க. சும்மா இருப்பா, அவன் ஒரு தடவை சொன்னா ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டுவான் போல இருக்கப்பா. பிறவிலேயே சிக்கனத்தை கடைபிடிக்கிறாள். என்னோட ஒய்ஃப் நேம் வந்து உமா மகேஸ்வரி. கல்யாண பத்திரிகையில கூட உமான்னு தான் போட்டேன். உமா மகேஸ்வரி நான் கூப்பிட்டதே கிடையாது. ஓ அதுல நீங்க சிக்கனமா ஏப்பா, மாப்பிள்ள சிக்கனமா இருப்பாரு சிக்கனமா இருப்பான்னு சொன்னியப்பா, இப்படி சிக்கனமா இருப்பாருன்னு சொல்லலையப்பா. தாராள பிரபு. தாராள பிரபு சமயங்கள்ல இழிச்ச வாயன்னு சொல்லுவேன். ஓ ஆக்சுவலா அதான் சொல்லுவீங்க, ஒரு பேருக்கு முதல்ல தாராள பிரபு. நீங்க கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. தண்டராஜ். தண்ட தண்ட செலவு பண்ணுவார். ஓ தண்டல செலவு. அவர் பேர் நடராஜ். ஓ அதனால தண்டராஜ். நடராஜ் தண்டராஜா? சரி சரி. ஐயோ என்ன அடா சரியான லிரிக்ல லாடு. இது லாடு லாடு லபக் தான் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் நாங்களும் லாடு லபக் தாஸ். யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க. ஊர்கிணறு. இது ஊர்கிணறு. ஊரு கிணறு, யாரு வேணாலும் தண்ணி எடுத்துப்பா. என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி, எவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கீங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். உங்கள் வீட்டில் ரொம்ப சிக்கனமாக அல்லது ரொம்ப கஞ்சத்தனமாக உங்கள் மனைவி செய்யற ஆட்டிடியூட் எதுன்னு பாக்குறீங்க? கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறதுக்கு எனக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்ததே கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஒரு டிராவல் பண்ணும்போது ஒரு டிக்கெட் புக்கிங் கூட வேணுமேங்க. ஃபாரின்ல போயிட்டு தங்கிட்டு 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிட்டு கேஷா பே பண்ணது அநேகமா நான் ஒருத்தனா தான் இருப்பேன். பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். ஏங்க ஒரு கிரெடிட் கார்டு அவர் இவ்வளோ ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ற அளவு ஒரு பெரிய ரொம்ப இன்டர்நேஷனல் யோசிக்காம செலவு பண்ணிடுவாங்க. இல்ல எல்லா செலவையும் பண்ணிட்டு லோனை ரீபே பண்ணும்போது திண்டாடுறது என்னவோ அவர்தான். அந்த டென்ஷன்ல பிபி வருது. இன்னும் உடம்புல என்னென்ன கோளாறு இருக்குன்னு சொல்லி தொலை, பின்னால நான் இல்ல வம்பல மாட்டிக்குவேன். ஓகே, எவ்வளவு டைம் கொடுக்குறீங்க அவருக்கு? ஒரு 6 months அப்படி இருக்க சொல்லுங்க சார். கண்டிப்பா சார். இருந்தா கிரெடிட் கார்டு அலௌடா? சரி சார். ஏங்க கிரெடிட் கார்டு கொடுக்குற பேங்க்குக்காரங்க கூட இவ்வளவு கேட்க மாட்டாங்க. மாட்டிக்கிட்டியா துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் கோயில்ல. பேசு.